அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம உடம்புல ஆப்ரேஷன் ஒரு சில நேரங்களில் அது முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் இயல்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டிய தள்ளப்படுகிறது. அப்படி ஒரு இருக்கிற சுச்சுவேஷன்ல அதிகமான சக்சஸான ஆப்ரேஷன் என்ன டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்னு கண்ணை மூடிட்டு சொல்லிடலாங்க. ஸோ என்னதான் 95% விழுக்காடு நம்ம சக்சஸ்ஃபுல்லான ஆப்ரேஷனாக இருந்தாலும் அதற்குன்னு முறையாக என்ன அறுவை சிகிச்சை செய்த பிறகு எப்படி இருந்தால் அதில் நம்ம அதிகப்படியான பயன் பெறலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப்டர் நீ ரீப்ளேஸ்மெண்ட், முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பிறகு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது. ஸோ அந்த என்ன செய்யக்கூடாதுங்கிறத முதல்ல நெகட்டிவாக, நான் எப்போவுமே நெகட்டிவாக சொல்லவே மாட்டேன். பட் ஏன் அதை நான் முதல்ல சொல்கிறேன்னா, முதல்ல சொல்லும் பொழுதே அது எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நான் இயல்பு நிலை திரும்பலான்னு சொல்கிறீங்களா டாக்டர், சமணங்கால் போட்டு வரலாமா, குத்த வச்சு வரலாமா, ஓடலாமா, நான் ஜாக்கிங் போகலாமா, நான் நானே டிரைவ் பண்ணலாமா, டெஃபினட்டாக இதில் எல்லாமே பண்ண முடியும். பட் ஆனால் சமணங்கால் போடுவதையும் குத்த வைத்துக் கொள்வதையும் கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. ஏன் என்றால் பண்ண முடியாது என்று கிடையாது. சமணங்கால் போடுற மாதிரி மூட்டுக்கள்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த மூட்டு, நம்ம வைக்கிற மூட்டு ஒரு 25 வருடங்களிலிருந்து 30 வருடங்கள் உழைக்க வேண்டும். அவ்வளோ வருடங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம வைக்கக்கூடிய மூட்டுக்கள் உராய்வு அதிகமாக ஏற்படாமல் இருக்க வேண்டும். அப்போ அந்த உராய்வு அதிகமாக ஏற்படக்கூடாதுன்னா சமணங்கால் போட்டுக்கிட்டே இருந்தா, குத்த வச்சு வந்துக்கிட்டே இருந்தா அந்த மூட்டுக்கள் 25 வருடங்கிறது ஒரு 15 வருடமோ 20 வருடமோ ஒரு ஆயுட்காலம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நம்ம வச்சிருக்கிறது நம்ம நல்ல சேஃப்டியாக பாங்காக வச்சிருக்கணும், பத்திரமா வச்சிருக்கணும். அப்படின்னா சமணங்கால் போடுவதையும் குத்த வைத்துக் கொள்வதையும் நம்ம தவிர்த்து கொள்ளலாம். அதற்கு பதிலாக சேரில் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். சமணங்கால் போட்டு கீழே கொஞ்சம் சாப்பிடணும்னு நம்மளுக்கு ஒரு கட்டாயம் கிடையாது. கண்டிப்பாக நம்ம உடம்புலோட நல்ல எண்ணத்தை, மூட்டுகளுடைய நல்ல எண்ணத்தை யோசித்து நம்ம சேரில் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிறது நல்லது. அதே மாதிரி டாய்லெட் போகிறதுங்கிறது இந்தியன் டாய்லெட் போது வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுவது மிகவும் நல்லது. அதே மாதிரி நம்ம நார்மலான இது ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறேன்னு சொல்கிறோம்ல, அப்போ நடக்கலாம், வேகமாக கூட நடக்கலாம், தப்பு கிடையாது. பட் நடக்கும் பொழுது டக்குன்னு திரும்பும் பொழுது ஒரு சேஃப்டியோட திரும்ப வேண்டும், உடலோடு திரும்பணும். டக்குன்னு போய் காலை திருப்புறது, இப்படி ட்விஸ்ட் பண்ணுறது, கால் மேலே கால் தூக்கி போடுறது. ஸோ இதெல்லாம் நம்ம நார்மலாக இருக்கிற மூட்டில் பண்ணுறப்ப செயற்கை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. இது நம்மளுடைய நல்ல எண்ணத்துக்காகத்தானே ஒழிய இதெல்லாம் பண்ண முடியாதுன்னெலாம் கிடையாது. நிறைய பேர் நல்லா கால் மேலே கால் தூக்கி போகிறேன் டாக்டர், நல்லா ஸ்பீடாக போகிறேன், திரும்புகிறேன், எனக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லைன்னா, தொந்தரவு இல்லாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. பட் முடிந்த அளவுக்கு ஒரு சேஃப்டியோட பயணிப்பது நல்லது. அதுக்கப்புறம் முக்கியமானது பார்த்தீங்கன்னா, சமணங்கால் போடுவது, குத்த வைத்து கோருவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். வேகமாக ஓடுவது, ஜம்பிங் பண்ணுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். டக்குன்னு ட்விஸ்ட் பண்ணுறதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பண்ணவே கூடாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் பண்ணி முடித்த உடனே நம்ம டிரைவிங் பண்ணுறது சொல்கிறோம் பாருங்க. டிரைவிங் பண்ணுறதுனா நிறைய பேர் ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க, பைக் ஓட்டுவாங்க. லேடிஸ் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் இண்டிபெண்ட்டாக, அறுவை சிகிச்சை முடிஞ்சு எனக்கு வழியே இல்லைங்க டாக்டர், நான் இண்டிபெண்ட்டாக நான் தனியாக வண்டி ஓட்ட முடியுமானா கண்டிப்பாக ஓட்டலாம், ஸ்கூட்டி ஓட்டிக்கலாம். ஏன்னா ஒரு சேஃபான வெஹிக்கிள், ஹைட் கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கும், ஒரு எல்லா பக்கமும் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ எங்கேயும் நம்ம அவ்வளோ சீக்கிரம் இடிச்சிட மாட்டோம். அப்படி ஏறும் பொழுதும் இறங்கும் பொழுதும் சேஃப்டியான மெஷர்ஸில் நம்ம பண்ணணும். டக்குன்னு காலை திருகிடக்கூடாது, இப்படி முறுக்கிற மாதிரி, இப்படி டக்குன்னு திருகிற மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி ஒரு சேஃப்டி, அப்படி உடம்போடு சேர்ந்து இருக்கிற மாதிரி, உடம்போடு சேர்த்து கால் இப்படி போகணும், உடம்பு திரும்பி வரணும். ஸோ கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த ஓரிரு வாரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் கண்டிப்பாக தண்ணி எதுவும் அந்த புண்களில் தண்ணி எதுவும் படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் சேஃப்டியாக மேற்கொள்ள வேண்டிய விஷயங்கள். என்ன முக்கியமாக பண்ணணும், அறுவை சிகிச்சை எப்படி நான் எப்படி இருந்தால் இதை நான் ஃபுல்லாக பழையபடி நிலைமைக்கு வரலாம், இதை 95% சக்ஸஸ்ன்னு சொல்கிறீங்களே, அந்த சக்ஸஸை எப்படி நான் பெற்றுக்கொள்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக அறுவை சிகிச்சை முடிந்து உங்கள் எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணர் பரிந்துரைப்படி கால்களை நன்றாக மடக்கி நீட்ட வேண்டும். இதில் வர மெயினான காம்ப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன். ஸோ உங்களுடைய சர்க்கரை வியாதி இருக்கும், சர்க்கரை வியாதியை நல்ல சர்க்கரையை கண்ட்ரோலாக வச்சுக்கணும். இல்லைன்னா சர்க்கரை அதிகமாகிடுச்சுன்னா யூரினில் சம்டைம்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகி அதனால் நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸில் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நோய் தொற்று ஏற்படாமல் சேஃப்டியாக பார்த்து கொள்ள வேண்டும். ஓரிரு மாதங்கள் நீங்கள் நல்ல சேஃப்டியாக அந்த நோய் தொற்று ஏற்படாமல், அந்த புண்கள் இருக்கும், அந்த புண்களில் தண்ணி படாமல், ஸோ அந்த சேஃப்டியான மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா, மருத்துவன் பரிந்துரைப்படி மாத்திரைகள் எடுத்துக்கொண்டோம், ஸோ சர்க்கரை அளவை குறைத்து கொண்டோம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நோய் தொற்று ஏற்படாமல் கரெக்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடி முக்கியமான ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நீ ஸ்டிஃப்னஸ். காலை நீங்கள் மடக்காமல் ஃபிசியோதெரப்பி கரெக்டாக பண்ணாமல் கால் இறுக்கமாகிடும். ஸோ அந்த இறுக்கமாவதை தவிர்ப்பதற்கு என்னென்னா, அறுவை சிகிச்சை முடிந்து ஓரிரு நாட்கள்லேயே காலை மெதுவாக வலி இல்லாத அளவுக்கு அப்படியே மெதுவாக மடக்கி நீட்டணும். ஸோ எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு டாக்டர், அதனால் நான் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னா, அதற்கு கண்டிப்பாக நான் மாத்திரையே எடுத்துக்கிறது இல்லைங்க, அப்படி ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துருப்போம், அப்படி பயப்படாதீங்க. ஏன்னா மருத்துவரின் ஆலோசனைப்படி நீங்கள் மாத்திரை எடுத்துகிட்டு வலியை குறைத்தால் மட்டுமே, வலி இல்லாமல் இருந்தால் மட்டுமே உங்களால் இயன்முறை சிகிச்சைகள் சுலபமாக பண்ண முடியும். ஸோ அப்போ
மாத்திரைகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். 6 மாதங்கள் 7 மாதங்கள் 1 வருடங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஃபர்ஸ்ட் வந்து 1 மந்த் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டு வலி இல்லாமல் காலை நன்றாக மடக்கி, முடிந்த அளவுக்கு வந்து சம்மணங்கால் போடும் அளவுக்கு காலை நன்றாக மடக்கலாம். பட் சம்மணங்கால் போட்டு வரக்கூடாது. பட் அது அந்த அளவுக்கு வந்து காலை மடக்குவதும், அதே மாதிரி காலை நேர மேலே தூக்கி நிறுத்துறதும், ஸ்ட்ரென்த் வந்து இந்த சதையை சுற்றி இருக்கிற சதைகளை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு உண்டான எக்ஸசைஸ்களாக இருக்கட்டும், காலை மடக்கி நீட்டுற தன்மையாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து வலி இல்லாமல் பண்ண வேண்டும். அதை பண்ணுவதால் வலி அதிகம் ஆயிடக்கூடாது. அதே சமயத்தில் வலி நிவாரணங்கள் எடுத்துக்கொண்டு இதை முறையாக பயிற்சி செய்ய வேண்டும். இது வந்து ஓரிரு வாரங்கள், அதிகபட்சம் 1 மாதங்க. 1 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலை நல்லா நீங்கள் மடக்கிற அளவுக்கும் கல்லா நீட்டுற அளவுக்கும் வந்துடலாம். ஸோ நான் நடக்கிறது வந்து ஓரிரு வாரங்கள்லேயே வந்து நீங்கள் அந்த பெல்ட் மாதிரி நீ பிரேஸ் போட்டிருப்பீங்க, அந்த நீ பிரேஸை ரிமூவ் பண்ணிட்டு கூட நடக்கலாம். பட் மடக்குவதும் நீட்டுவதும் ரொம்ப முக்கியம். புண்கள் வந்து நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். புண்கள் நல்லா ஆடுற மாதிரி வச்சுக்கணும். ஸோ அதை மருத்துவரின் பரிசோதனையும் பண்ணிக்கணும். அப்பப்போ சர்க்கரை வியாதிகள், மற்ற உடம்புல இருக்கிற சுகரு, கொலஸ்ட்ராலு, ப்ரெஷர், அது போன்ற வியாதிகள் இருந்தால் அதுக்குண்டான மாத்திரைகள், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது டாக்டர், ஆன்ஜியோ பண்ணியிருக்கேன், அதோட நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கனால அதுக்குண்டான மாத்திரைகளை அதற்கு உரிய மருத்துவரின் பரிசோதனைப்படி நீங்கள் அந்த மாத்திரையை தொடர்ச்சியாக உட்கொள்ள வேண்டும். சர்க்கரை வியாதியை முக்கியமாக ஏன் சர்க்கரையை பற்றி சொல்கிறேன்னா, சுகர் தான் வந்து இதில் ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணோம். ஸோ இதனால் சுகர் நீங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் பண்ணிங்கனாலோ, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தாலும் சர்க்கரை வியாதி அதிகமாகும் பொழுது நோய் தொற்று ஏற்படும். அது முக்கியமாக யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகும். அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் சம்டைம்ஸ் வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட்டை பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ நோய் தொற்று எப்பொழுதுமே வந்து ஏற்க முடியாத ஒன்று. ஸோ அதை தவிர்த்து கொள்வது நல்லது. அதற்கு முறையாக பரிசோதனை மேற்கொண்டு அதற்கு மருத்துவரின் ஆலோசனைப்படி மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் வந்து இப்படியெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வந்து 95% மேலேயே உங்களுக்கு வந்து அது வந்து பயன் கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து அன்றாட வாழ்க்கையை, நார்மலான வாழ்க்கையை தொடர முடியும், வலி இல்லாத வாழ்க்கையை தொடர முடியும். பட் அதில் வந்து கொஞ்சம் சேஃப்டி மெஷராகவும் நம்ம இருக்கணும். நம்ம ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணிடக்கூடாது. இந்த மூட்டுக்களை அதிகமாக யூஸ் பண்ணி அதிக வருடங்கள் வரும் அளவுக்கு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சம்பந்தமாக இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னிடம் வாட்ஸ்அப்பில் தொடர்புகள். நன்றி, வணக்கம்.